श्रीहरये नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। மார்கசீர்ஷ சுக்ல ஏகாதசி கதா. இந்த வைகுண்ட ஏகாதசி அல்லது மோட்ச ஏகாதசி இதனுடைய சரித்திரமும் யுதிஷ்டிர கிருஷ்ண சம்வாதமாக வர்ணிக்கப்படுறது. யுதிஷ்டிரர் தர்மபுத்திரர் பகவானை நமஸ்காரம் பண்ணி பிரஷ்னம் பண்றார். வந்தே விஷ்ணும் பிரபும் சாட்சாத் லோகத்ரய சுகப்பிரதம் விஸ்வேஷம் விஸ்வகர்த்தாரம் புராணம் புருஷோத்தமம். மூணு லோகத்துக்கும் யார் சுகத்தை கொடுக்குறானோ, இந்த உலகத்தை படைச்சி இந்த உலகத்தை யார் காப்பாற்றி பண்ணுறாரோ அந்த புராண புருஷனான பகவானை நமஸ்காரம் பண்ணுறேன். நமஸ்காரம் பண்ணிட்டு தர்மபுத்திரர் கேட்குறார், பிருச்சாமி தேவதேவேஷா சம்சயோஸ்தி மகான் மம லோகானாந்து ஹிதார்த்தாய பாபானாஞ்சக்ஷயாய ச. எனக்கு பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. லோக ஜனங்களுடைய நன்மைக்காக, அவருடைய பாபம் போகிறதுக்காக ஒரு வழி சொல்லுங்கோ. இந்த மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசிக்கு என்ன பெயர்? மார்கசீர்ஷே சிதே பட்சே கின்னாம ஏகாதசி பவேத் கீதృశஸ்ச விதிஸ்தஸ்யாஹ கோ தேவஸ்தத்ர பூஜ்யதே. இந்த ஏகாதசிக்கு என்ன பெயர்? இதனுடைய விதி என்ன? எந்த தேவனை இந்த ஏகாதசியில் பூஜை பண்ணணும் என்று கேட்க, ஸ்ரீகிருஷ்ண உவாச்ச, கிருஷ்ண பகவான் சொல்றார், கதயிஷ்யாமி ராஜேந்திர ஹரிவாசரமுத்தமம் உத்பன்னாசாசிதே பட்சே துவாதசி மம வல்லபா. ஹே ராஜஸ்ரேஷ்டா, உனக்கு அந்த ஹரிவாசரத்தை பற்றி, ஹரிவாசரம்னு போடுவா, எல்லாம் ஒன்று தான். இந்த இடத்துல துவாதசின்னு சொன்னாலும் ஏகாதசின்னு தான் அர்த்தம். இந்த ஏகாதசிங்கிற திதிக்கு கிருஷ்ணபட்சத்தை தான் உண்டானாள் என்று சொல்கிறார். மார்கசீர்ஷே சமுத்பன்னா மம தேகான் நராதிபாம் முரஸ்ய ச வதார்த்தாய பிரக்யாதா மம வல்லபா. இந்த ஏகாதசி விஷயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இதுக்கு அப்புறம் மார்கழி மாத கிருஷ்ணபட்ச ஏகாதசி அன்னைக்கு தான் ஏகாதசி தேவியே உண்டானாள். அதனால் அதை முதல்ல சொல்லிக்கிறார். மார்கசீர்ஷே அசிதே பட்சே சோத்பத்திரிதி நாமதா அத்தப்பரம் பவக்ஷ்யாமி மார்கசீர்ஷ சிதாம் ததா. இதுக்கு அடுத்த வரக்கூடிய ஏகாதசி இருக்கே, அந்த ஏகாதசியில் தான் ஏகாதசின்னு ஒரு தேவி உண்டானாள் பகவான்கிட்டேருந்து. அந்த உண்டானதுனால அதுக்கு உற்பத்தி ஏகாதசின்னு பேர். அதுக்கப்புறம் உள்ள ஏகாதசி தான் இப்போ வரக்கூடிய ஏகாதசி. மோட்சநாம்னான்னு பேர், மோட்சான்னு பேர். மோட்சநாம்னாதி விக்யாதாம் சர்வபாபஹராம் பராம் தேவம் தாமோதரம் தஸ்யாம் பூஜையேச்ச பிரயத்னதா. இது மோட்சநாம்னா, மோட்சம்னு பேர். ரொம்ப பிரசித்தமான ஏகாதசி இந்த ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசின்னு எல்லா பெருமாள் கோவில்லையும் பரமபத வாசல்னு ஒன்று இருக்கும். தட்சிணாயனம் உத்தராயணம்னு பிரதானமான பெரிய கோவிலில் 2 வழி இருக்கும். தட்சிணாயனத்தில் 6 மாதம் போகிறதுக்குன்னு ஒரு வழி, உத்தராயணம்னு வடக்கு பாகத்தில் போகிறதுக்கு ஒரு வழி, 2 வழி இருக்கும். அந்த உத்தராயண வழியை திறக்கிற ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசின்னு ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பிரசித்தம். நிறைய கூட்டம் வருவான்னு, போலீஸ் நிறைய வந்துடுவா. கூட்டம் வராலோ இல்லையோ போலீஸ்காரா வந்துடுவா ஜாஸ்தி. ஏன்னா அவளுக்கு இது மாதிரி வைகுண்ட ஏகாதசியில் போனால் தான் அவளுக்கும் மோட்சம் கிடைக்குன்னு அவளுக்கே தெரியும். அதனால் இந்த சாதாரண ஜனங்களுக்கு சொர்க்கவாசல்னு சொல்லுவாள். ஏன்னா அந்த வழியில் பகவான் அழிச்சின சொர்க்கம்னா அவளுக்கு வைகுண்டம் மோட்சம்னு அர்த்தங்கிறதுனால அந்த ரொம்ப பிரசித்தமான ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி, பரமபத ஏகாதசி, சொர்க்கவாசல் இப்படிலாம் சொல்லுவாள். இது எல்லா பாபத்தையும் நீக்கும் இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசியில் தாமோதரனை பூஜை பண்ணணுங்கிறார். தேவம் தாமோதரம் தஸ்யாம் பூஜையேச்ச பிரயத்னதா.
தாமோதராய நமஹா சொல்லணும். கார்த்திகை மாத ஏகாதசிக்கும் தாமோதரனை பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு. இருந்தாலும் இந்த ஏகாதசியில் தாமோதரனை பூஜை பண்ணணும்னா அவர் பந்தத்தை விமோசனம் பண்ணுறவர். உரலில் கட்டுப்பட்டு இருந்துட்டே தாமோதரனான பகவான் பந்தப்பட்ட 2 பேருக்கு நலகோபரன் மணிகிரீவன்னு நாரத சாபத்தினால குபேரபுத்திரர்கள் 2 பேர் மரமாக பிறந்துட்டா பிருந்தாவனத்தில். அது நாரதர் பாகவதால் சாபம் கொடுத்தா கூட அது நல்லதுக்கே ஆகும். பிருந்தாவனத்தில் போய் மரமாக போங்கன்னு சாபம் கொடுத்தார். பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாவோ கல்லாவோ பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறார் பிரம்மா. புல்லாய் பிறவி தரவேணும், புனிதமான பிருந்தாவனம் அதில் ஒரு புல்லாய் பிறவி தரவேணும், புல்லாகிலும் நெடுநாள் நில்லாது ஒரு சிறு கல்லாய் பிறவி தரவேணும். பிரம்மாதி தேவர்கள்லாம் உத்தவாதி பக்தர்களும் எந்த பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாவோ செடியாவோ கொடியாவோ பிறக்கணும்னு கேட்குறாளோ அது ஒரு சாப வியாஜமாக நாரதர் கொடுத்தார் குபேரபுத்திராளுக்கு. உங்கள் நடுவில் கிருஷ்ணன் பிரவேசம் பண்ணும்பொழுது சாப விமோசனம்னு சொன்னார். அதனால் கிருஷ்ணன் பந்தப்பட்ட கிருஷ்ணன் அவளுடைய பந்தத்தை விமோசனம் பண்ணினதுனால நமக்கும் சம்சார பந்தத்திலேருந்து விமோசனம் கிடைப்பதற்காக இந்த ஏகாதசிக்கு தாமோதரனை பூஜை பண்ணணும். கந்த புஷ்பாதிபிச்சைவ கீத நிருத்தியை சுமங்களைஹி. கந்த புஷ்பாதிகள் ஷோடசோபசாரத்தினாலையும் முக்கியமாக பகவானுடைய கானங்கள்லாம் பாடி பகவானுடைய நர்த்தனங்கள்லாம் பண்ணி விஷ்ணோர் கானஞ்ச நிருத்தஞ்ச நடனஞ்ச விசேஷதா என்று பிரம்மன் பிராமண ஜாதீனாம் கர்த்தவியம் நித்திய கர்மவத்து என்று சொல்கிறார். சந்தியாவந்தனாதி கர்மங்கள் எப்படி பிராமணாளுக்கு நித்தியமோ அது மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்லி கானம் நர்த்தனம்லாம் பண்ணணும்னு பகவானே சொல்கிறார். அதுக்குன்னு ஏகாதசிக்கு முழிச்சுன்னு இருக்கணும்னு ராத்திரி முழுக்க சினிமா பார்த்துட்டு சினிமா பாட்டை கேட்டுட்டு அந்த டான்ஸ் ஆடின்லாம் இருக்கக்கூடாது. அதனால் சுமங்கலைஹின்னு ஒரு பதத்தை போட்டார். நல்ல மங்களமான பகவானுடைய மங்களமான கானங்களால் பகவானுடைய நாமங்களை நம்ம பாடி ராத்திரி முழிச்சுன்னு இருக்கணும். சுண்டு ராஜேந்திர வட்சியாமி கதாம் பௌராணிகிம் சுபாம். இதுக்கு புராணத்துலேருந்து ஒரு கதையை சொல்கிறேன்னு பகவான் சொல்கிறார். இந்த சரித்திரத்தை கேட்டாலே வாஜபேய யாகம் ரொம்ப பெரிய யாகம். யஸ்யா ஸ்ரவண மாத்திரேன வாஜபேய பலம் லபேத் அதோகதிம் கதாயேவை பித்ருமாத்ரு சுதாதயः அஸ்யாः புண்ணிய பிரபாவேன சொர்க்கம் யாந்தி ந சம்சயः. அதோகதினா நீச்ச யோனியில் நரகத்தில் எந்த பிதற்கெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவளுக்கு இதை கேட்டாலே இந்த ஏகாதசி பண்ணின புண்ணியத்தினால அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கும், சந்தேகமே பட வேண்டாம் என்று சொல்லுவா என்று பகவானே சொல்கிறார். ஜோசியெல்லாம் சொல்லுவா சாதாரணமாக சில பிதர்களுக்கு அவளுக்கு நல்ல கதி கிடைக்கலேன்னு. அது மாதிரி நல்ல கதி கிடைக்காத பிதர்களுக்கு இந்த ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணி நம்ம அவளுக்கு நம்மளுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நம்முடைய பையங்களுக்கோ நம்ம பையனே ரொம்ப துஷ்டனாக இருந்து போயிட்டான் அவனுக்கு சத்கதி கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது மாதிரி அப்பா அம்மா குழந்தைகள் நம்முடைய பந்துக்களுக்கு நல்ல கதி கிடைக்கிறதுக்கு இந்த ஏகாதசியை முறையாக அனுஷ்டானம் பண்ணி அந்த புண்ணியத்தை கொடுத்தாலே போரும் என்று சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்கிறார். புராவை நகரே ரம்யே கோகுலே ன்யவசன்ருபா வைகானசேதி ராஜரிஷி புத்திரவத்வாலயன் பிரஜாஹாம் ஏவம் சராஜ்யம் குர்வாணோ ராத்திரௌ து ஸ்வப்னமத்யதः ததர்ச ஜனகம் ஸ்வந்து அதோயோனிகதம் நிருபா. கோகுலம் என்கிற நகரத்தில் வைகானசர்னு ஒரு ராஜரிஷி இருந்தார். அந்த ராஜரிஷி குழந்தைகளை போல ஜனங்களை காப்பாற்றிட்டு ராஜ்யம் நடத்தினார். அவருக்கு திடீர்னு சொப்பனத்தில் அவள் அப்பா தரிசனம் கொடுத்து நான் ரொம்ப நரகத்தில் கஷ்டப்படுறேன்ப்பா என்னை காப்பாற்றுங்கிறார். உடனே அவர் அந்த ராஜா பிராமணாவை கூப்பிட்டு கேட்குறார். தாரயஸ்வேதி மாம் தாத்தா அதோயோ நிகதம் சுத இது ப்ருவான் சததா மயா திருஷ்ட பிதா ஸ்வயம் ததா பிரபுதி போ விப்ராஹ நாகம் சர்ம லபாம்யஹோ
கிம் கரோமி குவகச்சாமி ஷரீரம் மே து தஹ்யதே. எங்கள் அப்பா நான் நரகத்தில் கஷ்டப்படுறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு சொப்பனத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு நிம்மதியே இல்லை. எல்லா சௌக்கியமும் இருந்தாலும் அப்பா கஷ்டப்படுறாளேன்னு எனக்கு ரொம்ப தோன்றது. நான் என்ன கர்மா பண்ணினா அவளுக்கு நல்ல கதி கிடைக்கும்? தானம் விரதம் தபோ யோகோ ஏனைவ மம பூர்வஜாக மோட்சமாயாந்தி விப்ரேந்திராக ததேவ கதையந்து மே. தானமோ விரதமோ தபசோ யோகமோ எதை பண்ணினா எங்கள் பிதற்கள் நல்ல கதி அடைவாளோ அதை சொல்லுங்கோன்னு பிராமணாள்கிட்ட கேட்குறார். ஒரு பையனாக இருந்தால் அப்பாவை கரை ஏற்றணும். சத்புத்திர சந்தாரிதா அப்படின்னு 13வது 10வது நாளைக்கு ஸ்லோகம் வாசிப்பா. அது மாதிரி கிம் தேன ஜீவதா லோகே சுபுத்திரேன பலீயசா பிதா துயஸ்ய நரகே தஸ்ய ஜென்ம நிரர்த்தகம். அப்பாவை கரையேற்றாத பையன் பிறந்து பிரயோஜனம் இல்லை, அவன் மலத்தில் பிறந்த ஒரு புழு மாதிரி நினச்சிக்க வேண்டியதான், வேஸ்ட் அவன் பிறந்தது என்று சொல்கிறார். அந்த பிராமணாலாம் சொன்னால் நாங்கள் சாதாரணமாக கேட்டால் சொல்லுவோம், இந்த மாதிரி சொப்பனத்தில் தரிசனம் கொடுத்து கேட்குறாருங்கிறேன். இதுக்கு திவ்ய ஞானமுடைய மகரிஷிகள்கிட்ட போனால் தான் அதுக்கு பதில் சொல்லுவா. இங்கே பக்கத்தில் பர்வதர்னு ஒரு முனிவர் இருக்கார். நாரதர் கூட பாட்டு பாட சில பேர் வருவா. பர்வதர் தும்புருவாள்லாம். அவருடைய ஆசிரமம் பக்கத்தில் இருக்குது. பர்வதஸ்ய முனேரத்ர ஆசிரமோ நிகட்டே நிருப கம்யதாம் ராஜசார்தூல பூதம் பவ்யம் விஜானதா. என்ன நடந்ததோ என்ன நடக்கப் போகிறதோ எல்லாத்தையும் அறியக்கூடிய மகான் ரிஷி, திவ்ய ஞானம் உடையவர், முக்காலம் உணர்ந்த மகரிஷி முனிவர். அவர்கிட்ட கேட்டால் சொல்லலாம் சொல்லுவார் என்று சொல்ல இந்த பிராமணாலையும் அழைச்சிட்டு தன்னுடைய பத்னி புத்திராதிகளோட இந்த வைகானச ராஜா அங்கே போகிறார். அங்கே போனால் அங்கே பெரிய பெரிய வித்வான்களாம் இருக்கா. ருக்வேதிபிகி யாஜுஷைச்ச சாமாதர்வண கோவிதைகி வேஷ்டிதோ முனிபிஸ்தத்ர திடீயைவ பத்மஜா. ருக்வேதம் எதிர்வேதம் சாமா வேதம் அதர்வண வேதம் எல்லா வேதத்திலையும் சிறந்தவர்களான மகரிஷிகள்லாம் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறார்கள் அந்த பர்வதரை சுற்றி. அதை பார்த்தா பிரம்மா அப்படி உட்காந்துருக்காரோ அது மாதிரி அந்த வேதங்கள்லாம் உருவத்தோடு இருக்குமா பிரம்மாவோட இடத்துல. அது மாதிரி வேதமூர்த்தினே சில பேர் வச்சுப்பா, வேதஸ்வரூபமாக இருப்பா. அது மாதிரி வேதஸ்வரூபமான மகரிஷிகள்லாம் அந்த பர்வதரை சுற்றி இருக்கிறார்கள். அவரை பார்த்துட்டு ராஜா தண்டவத்து நமஸ்காரம் பண்றான். திருட்வாதம் முனிசார்தூலம் ராஜா வைகானசஸ்ததா ஜகாம சாவனிம் மூர்த்னா தண்டவத் பிரணநாமச்ச பப்ரச்ச குசலம் தஸ்யே சப்தஸ்வங்கேஷ்வசோ முனிஹி ராஜ்யே நிஷ்கண்டகத்வஞ்ச ராஜசௌக்கிய சமன்விதம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராஜாவை குசல பிரசனம் பண்றார். ராஜாவுக்கு 7 விஷயங்கள் சொல்லியிருக்கு. என்னன்னா சப்தஸ்வங்கேஷு என்று சொல்லியிருக்கு. ராஜாவுக்கு அந்த ராஜா அமைச்சர் எதிரி பொக்கிஷம் எல்லை அரண் சேனை இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் உனக்கு கரெக்டாக இருக்கப்பா, சௌக்கியமாக இருக்கியான்னு விசாரிக்க அவன் சொன்னான், எல்லாரும் சௌக்கியமாக இருக்க உங்கள் அனுகிரகத்தினால. ஆனால் விபவேஷு அனுகூலேஷு கஷ்டித் விக்ன உபஸ்திதா. இவ்வளோ அனுகூலம் இருந்தாலும் ஒரு விக்னம் வந்துடுத்து. எங்கள் அப்பா சொப்னத்தில் தரிசனம் கொடுத்து இது மாதிரி கஷ்டப்படுறேங்கிறார் நரகத்தில், அதுக்கு என்ன பண்ணணும் என்று கேட்க அவர் உடனே தியானத்தில் போனார். ஒரு முகூர்த்தம் தியானம் பண்ணி தெரிஞ்சு விட்டார் விஷயத்தை. முகூர்த்தமேக்கம் தியாத்வாச்ச பிரத்யுவாச்ச நிருபோத்தமம். உடனே ராஜாவை பார்த்து சொன்னார், முனிருவாச்ச பூர்வஜன்மணி தே பித்ரா ஸ்வபத்னி த்வயமத்யதः காமாசக்தேன சைகஸ்யாः ருதுபங்க கிருதஸ்த்ரியாः த்ராஹி தேஹீதி ஜல்பந்த்யா அந்யஸ்யாஸ்ச நராதிப கர்மணா தேன சததம் நரகே பதிதோஹ்யம். போன ஜென்மத்தில் உங்கள் அப்பா 2 பத்னியோடு இருந்தார். அந்த காலத்தில் 1-2 பேர் ஒருத்தருக்கு 2 பேர் கல்யாணம் பண்ணிப்பா, அந்த குலம் தழைக்கணுங்கிறதுக்காக. முக்கியமாக ராஜாக்கள் பல விவாகம் ஏன் பண்ணிக்கிறான்னா, அந்த ராஜபுத்திரெல்லாம் யுத்தத்தில் யாராவது போயிட்டா கூட இன்னொரு குழந்தை ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு வேணுமேனு ராஜாக்கள் 2-3 பத்னிகள் வச்சுருப்பா. அதை வச்சுக்கிறது தப்பு இல்லை, எல்லார்ட்டையும் சமமாக நடக்கணும், அதுதான் முக்கியம். இந்த ராஜா என்ன பண்ணினார், ஒரு பத்னிகிட்ட உள்ள பிரியத்தினால இன்னொரு பத்னிக்கிட்ட போகவே இல்லை. அது பெரிய தப்பு. ஏன்னா அந்த ரித்து காலத்தில் பத்னியை அடையணும், அப்போ தான் ஒரு ஜீவன் உண்டாகும். அவள் தூரம் குளித்து 5-6 நாளுக்கு அப்புறம் இந்த 15 நாளுக்குள்ளே அவளோட சேரணும் என்று தர்மசாஸ்திரமே சொல்கிறது. 10 நாளில் சேர்ந்தால் பெண் பிரதியும்
ரெட்டப்படனால் சேர்ந்தால் புருஷ பிரதியம் என்றெல்லாம் அது விஷயங்கள் விஸ்தாரமாக தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த ராஜா என்ன பண்ணினார், ஒரு பத்னியோடு இருந்தாரே தவிர இன்னொரு பத்னியை கவனிக்கவே இல்லை. அந்த பாபத்தினால இப்போ நரகத்தில் விழுந்துட்டார். அதுக்கு இந்த மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணினா போரும் என்று சொல்கிறார். மார்கசீர்ஷே சிதே பட்சே மோட்சநாம்னி ஹரே ஸ்திதி சர்வைஸ்து தத் விரதம் கிருத்வா பித்ரே புண்ணியம் பிரதீயதாம். அதனால் இவன் குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து இந்த வைகுண்ட ஏகாதசி மோட்ச ஏகாதசியை யதோக்தமாக அனுஷ்டானம் பண்ணி அந்த புண்ணியத்தை அப்பாவுக்குன்னு சங்கல்பம் பண்ணி தியாகம் பண்ணணும் என்று சொல்ல, தஸ்யா புண்ணிய பிரபாவேன மோட்சஸ்தஸ்ய பவிஷ்யதி, கட்டாயம் அவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னார். உடனே அவன் ஊருக்கு வந்து யதோக்தமாக அதை அனுஷ்டானம் பண்ணினாங்கிறார். அந்த புரச்சரை சர்வைஹி புத்திரேர்தாரைஹி ததா நிருபா விரதம் கிருத்வா விதானேன பித்ரே புண்ணியம் ததௌ நிருபா. அந்த புறத்தில் அந்த எல்லாரையும் குழந்தை மாதிரி பார்த்துட்டான்னா அந்த ராஜா எவ்வளோ எல்லாத்தையும் எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பான். அதனால் அந்த புறத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து அந்த மோட்ச ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசியை யதோக்தமாக அனுஷ்டானம் பண்ணி அதை அந்த புண்ணியத்தை அப்பாவுக்குன்னு சமர்ப்பணம் பண்ணினான். அப்படி சமர்ப்பணம் பண்ணினோன்னா தனக்குன்னு பண்ணிக்காமல் அப்பாவுக்குன்னு ஒரு காரியம் பண்ணினா இன்னொருத்தருக்குன்னு ஒரு காரியம் பண்ணும்பொழுது தேவர்கள் சந்தோஷப்படுவார்கள். தஸ்மின் தத்தே ததா புண்ணியே புஷ்பவிருட்டி ரகுதிவா, உடனே தேவர்கள்லாம் புஷ்பவிருஷம் பண்ணுறார்கள். வைகானசபிதா தேன கதஸ்வர்க்கம் ஸ்துதோ கணைஹி, அந்த வைகானசங்கிற ராஜாவுடைய அப்பா அதனால தேவர்களை ஸ்தோத்திரம் பண்ண சொர்க்கத்தை அடைஞ்சார் என்று சொல்கிறார். சொர்க்கத்தை அடைஞ்சது மாத்திரம் இல்லை, அவர் சொன்னாராம், ராஜானம் அந்தரிக்ஷாச்ச சுத்தாம் கீரமபாஷத ஸ்வஸ்தியஸ்துதே புத்திர சதயேத்யத சத்ருதிவம் கதா. அந்தரிக்ஷத்துலேருந்து ஆகாசவாணியாக அவர் சொன்னார், ஏ குழந்தை நீ சௌக்கியமாக இருப்ப, எப்பொழுதும் சௌக்கியமாக இருப்பேன்னு. அப்பா அம்மா ஆசீர்வாதம் ஒருத்தனுக்கு இருந்துருத்துனா அப்புறம் அவனுக்கு எதுவுமே வேண்டாம். அதுதான் புண்டலீகன் கதையில் நம்ம பார்க்குறோம். அப்பா அம்மாவை புதை பண்ணினதுனாலேயே பாண்டுரங்கனே ஓடி வந்துவிட்டான்னு. அதனால் இவர் சொன்னார், உன் குழந்தை நீ க்ஷேமமாக இருப்ப அப்படின்னு அவள் அப்பாவே ஆசீர்வாதம் பண்ணி கிளம்பினார். இப்படி பிதிர்க்களை கரையேற்றுறதுக்கு இந்த ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணணும். நம்ம குடும்பத்தில் எத்தனை பிதிர்கள் கர்மா இல்லாமல் போயிருப்பாலோ தெரியாது நம்ம பரம்பரையில். அதனால் அனுஷ்டானம் அதற்காகவாது யதோக்தமாக இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி எல்லா ஏகாதசியும் அனுஷ்டானம் பண்ண முடியாதவா கூட இந்த ஒரு ஏகாதசியை யதோக்தமாக பண்ணினான்னா பிதிருக்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். முக்கியமாக பிதிருசாபம்லாம் சொல்கிறாளே ஜோசியெல்லாம் அதெல்லாம் நீங்கிடும். ஏவம் யக் குருதே ராஜன் மோட்சாம் ஏகாதசீமிமாம் தஸ்ய பாபக்ஷயம் யாந்தி மிருதோ மோட்சமவாப்னியாத். எங்கள் அப்பாலாம் பிதிருக்கள் சௌக்கியமாக அவெல்லாம் ரொம்ப நல்ல காரியம் பண்ணி சௌக்கியமாக தான் இருக்கா, அவெல்லாம் நரகத்துக்கே போகலேங்கிறவாலும் இதை பண்ணணும். ஏன்னா இவன் நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்காகவாவது இந்த ஏகாதசியை பண்ணணும். அதனால் அவனுடைய பாபங்கள் நீங்கி மோட்சத்தை அடைவான். இந்த ஏகாதசி பண்ணுறவருடைய புண்ணியத்தை கணக்கே பண்ண முடியாதுன்ட்டார். சொல்கிறது யாருடனா எல்லாம் அறியிற கிருஷ்ணனே எனக்கு ஒன்றும் இதை பற்றி தெரியாதுங்கிறார். புண்ணிய சங்கியாந்து தேஷாம் வை நஜானே கந்து எய் கிருதா. யாரால் இந்த வைகுண்ட ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணப்படுறதோ அவளுடைய புண்ணிய சங்கியையே என்னால் கணக்கே பண்ண முடியாது என்று சொல்லி இதை யார் கேட்குறாளோ இதை யார் படிக்கிறாளோ அவளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டனாச் சிரவணாச்சாஸ்யாக வாஜபேய பலம் லபேத். வாஜபேய யாகம் பெரிய யாகம், அந்த யாகம் என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லி பிரம்மாண்ட புராணத்தை இந்த மார்கழி சுக்லபட்ச ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியினுடைய பெருமையை சொல்கிறார். எல்லாரும் இந்த மோட்ச ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணி எல்லாரும் அவ பிதர்களுடைய அனுகிரகத்தை அடையணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம். सर्वत्र गोविंदनाम संकीर्तनम गोविंदा गोविंदा. जय बोल सद्गुरु महाराज की जय. राधे कृष्णा.